வாட்ஸ் அப் காய்ஸ், வெல்கம் பேக் டு ஹேட்ஸ் ஆஃப் 2022ல சர்ப்ரைஸ் ஹிட்டான படம் தான் சிசு. அண்ட் அதனோட சீக்வலாக சிசு ரோட் டு ரிவெஞ்சோட ட்ரெய்லர் வந்து இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் ட்ரெய்லர் பார்க்குற வரைக்கும் உண்மையாலுமே ஒரு நல்ல ஸ்டோரி லைனோட ஒரு நல்ல ஆக்ஷன் பேக்கடான ஒரு ட்ரெய்லராக தான் கட் பண்ணியிருக்காங்க. அண்ட் உண்மையாலுமே பார்த்த வரைக்குமே நல்ல சூப்பரான ப்ரொடக்ஷன் வந்து உள்ளார போயிருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா சோனி பிக்சர்ஸ் தான் இந்த படத்துக்கு வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதுக்கு முன்னாடி வந்த சிசு படத்தோட இது வந்து 2x டைம்ஸ் ப்ரூட்டலாக இருக்குன்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. அண்ட் நீங்கள் இந்த படத்துக்கு எவ்வளோ ஹைப்பாக வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க? நீங்கள் ட்ரெய்லர் பார்த்தீங்களா? அண்ட் உங்களோட ரியாக்ஷன் என்ன, எப்படி இருக்குது அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணிவிடுங்க. அண்ட் எடுத்தவங்கலாம் பட்டாக்கத்தியோடு வர்ற மாதிரி வந்தவங்க டேரக்டர்ஸ் எல்லாருமே சீக்குவலாக எடுத்துக்கிட்டு இருக்காங்க, ஏன்னு தெரியல. ஸோ ட்ரெய்லரை பார்த்த வரைக்கும் இதனோட ஸ்டோரி பிளாட் எந்த மாதிரி இருக்கும், எந்த மாதிரி கதையை கொண்டு போகிறாங்க, அண்ட் என்னென்ன டீட்டெயில்ஸ்லாம் உள்ளார இருக்குது, அண்ட் என்னென்னலாம் ட்ரெய்லரில் கொடுத்துருக்காங்க அப்படின்றத டீட்டெயிலாக டீகோட் பண்ணுவோம். ஸோ ஸ்டார்ட் பண்ணலாமா? ஸ்டார்டிங் வித் ஃபின்லாண்ட் அண்ட் சோவியத் யூனியன் பார்டரில் தான் இந்த கதை வந்து நடக்கிற மாதிரி ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த படத்தோட பேசிக் ஸ்டோரி லைன் என்னென்னா, நம்ம ஹீரோ வந்து அவங்க ஃபேமிலி தங்கியிருந்த வீட்டுக்கு போயிருக்காரு. அந்த வீட்டுக்கு போன பிறகு தான் தெரியுது அந்த இடத்துல வந்து அவங்க ஃபேமிலியை கொலை பண்ண கர்னல் வந்து வந்திருக்காரு அப்படின்ற மாதிரி. அண்ட் அவர் ஏன் அங்கே வந்திருக்காரு, என்ன விஷயன்றத ட்ரெய்லர் கட்டில் கரெக்டாக மென்ஷன் பண்ணலை. அண்ட் அதுதான் சர்ப்ரைஸாகவும் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா பல வருஷங்களுக்கு முன்னால் கொலை பண்ண ஒரு விஷயத்தை வந்து இப்போ வந்து ஏன் தோண்டி எடுக்கிறாங்க, அண்ட் வந்து ஏன் வந்து இந்த மாதிரி வந்து கர்னல் வந்து அந்த இடத்துல மாட்டியிருக்காரு அப்படின்ற மாதிரியான ஒரு ஸ்டோரி லைனாக தான் இந்த படம் வந்து ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அண்டு பார்த்த வரைக்குமே இதில் வந்து அந்த ஹீரோவோட ப்ரீக்வல் ஸ்டோரிஸ் வந்து இந்த படத்தில் வந்து ஃபுல்லாக எலாபரேட்டிவாக சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து அதை பேஸ் பண்ணி தான் ஸ்டோரியே இருக்குன்றப்ப கண்டிப்பாக அதை வந்து எலாபரேட்டிவாக சொல்லியே ஆகணும். ஸோ அப்படின்றப்ப நம்ம அட்டாமியோட ப்ரீக்வல் ஸ்டோரியை வந்து எதிர்பார்க்கலாம். அண்ட் அதையே தனியாக ஒரு படமாகவும் கொடுப்பாங்கங்க, இதில் சும்மா ஹிண்ட்டாக கொடுத்துட்டு. ஏன்னா ப்ரொடக்ஷன் கம்பெனிஸ் தே வேர் மேக்கிங் ஃபார் மணி. ஸோ அதனால் வெயிட் பண்ணி பார்ப்போம் எந்த மாதிரி இருக்குன்றத. அண்ட் இந்த படத்தை வந்து யூஷுவலாக வந்து சிசு 1 பார்த்துருந்தாலே தெரிஞ்சிருக்கும். அதே மாதிரி இந்த படத்தையும் ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. எப்படின்னா ஒரு ரோட் ட்ரிப் அட்வென்ச்சர் ஆக்ஷனாக வந்து எடுத்திருக்காங்க. அண்ட் நீங்கள் சிசு 1 பார்த்துருந்தாலே தெரிஞ்சிருக்கும் அதில் வர்ற ஃபைட் சீன்ஸ்லாம் எப்படி இருக்கும்ன்ட்டு. அண்ட் அதை விட இந்த டைம் வந்து சூப்பராக வெல் எக்ஸிக்யூட்டடாக நிறைய பணம்லாம் செலவு பண்ணி உண்மையாலுமே அந்த ப்ரொடக்ஷன் கம்பெனி வந்து சூப்பராக வந்து பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். ஏன்னா வந்து அந்தளவுக்கு சிஜிஐ ஒர்க்ஸாக இருக்கட்டும், நிறைய க்ரியேட்டிவான ப்ராசஸ்லாம் உள்ளார போயிருக்கு. நீங்கள் ட்ரெய்லர் பார்த்துருந்தாலே தெரிஞ்சிருக்கும். ரொம்ப ஒரு மினிமல் சீக்வன்ஸாக தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் வந்து படம் ஃபுல்லாக வந்து ரத்தம் தெறிக்க தெறிக்க இருக்குன்றது ட்ரெய்லர் பார்த்தாலே தெரிஞ்சிருக்கு. அண்ட் இதில் வந்து வில்லனாக ப்ளே பண்ணுறது வேறு யாரும் இல்லை, நம்ம டோன்ட் பிரீத்தில் ஒரு தாத்தா இருந்தார் இல்லையா, அந்த தாத்தா தான் இந்த படத்தில் வந்து ரிட்டர்ன் ஆகி வந்து எல்லாரையும் வந்து செய்யின்னு செய்ய போகிறாரு. அண்ட் இந்த ட்ரெய்லர்லேயுமே வந்து அவர் மென்ஷன் பண்ணியிருப்பார், நீ இல்லாத டைமில் தான் அந்த மாதிரி வந்து கொலை பண்ணதான் அவங்க ஃபேமிலியை வந்து சொல்லியிருப்பார். அண்ட் வந்து அந்த டைமில் வந்து என்ன நடந்திருக்கு அப்படின்றத வந்து நம்ம ஹீரோவுக்கு வந்து தெரியாமல் இருந்திருக்கலாம். அண்ட் வந்து இனிமேல் அந்த விஷயங்கள்லாம் நமக்கு ஹீரோவுக்கு தெரிஞ்சு அது வந்து ஒரு ரிவெஞ்ச் ஸ்டோரியாக வந்து எடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக இந்த சீக்வல் வந்து எனக்கு தெரிஞ்சு இது வந்து தேவையே இல்லைன்னு தாங்க நினைக்கிறேன். ஏன்னா சிசு 1 வந்து ஹிட் ஆனதுக்கு மெயின் ரீசன் வந்து அது ஒரு புது டைப் ஆஃப் ஸ்டோரி லைனாக இருந்துச்சு. ஏன்னா கோல்டு வந்து இங்கேருந்து அங்கே ஒரு இடத்துக்கு எடுத்துகிட்டு போகும்போது அங்கே என்னென்ன பிரச்சனைகள்லாம் வருது அப்படின்றது தான் சிசுவோட ஸ்டோரி பிளாட்டாக இருக்கும். அண்ட் சிசு 2 யூஷுவல் ஒரு ரிவெஞ்ச் டெம்ப்ளேட்டாக வந்து எடுத்துட்டாங்க. ஆக்சுவலாக எல்லாருமே படம் வந்து நல்லா போகணும் அப்படின்ற ஒரு திங்காக தான் வந்து எடுக்கிறாங்க. பட் ஆனால் வந்து அது பார்ட் 1 கம்பேர் பண்ணும்போது சூப்பராக போகாததுக்கான ஒரு மெயின் ரீசன் வந்து பார்ட் 1 வந்து ஒரு மாஸ்டர் பீஸாக இருந்திருக்கும். அண்ட் அதனோட சீக்குவலாக எடுக்கிறப்ப அதனோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க. அதனால தான் வந்து எந்த ஒரு படமுமே வந்து ஒரு ஃபர்ஸ்ட் பார்ட் எடுக்கிற மூவியோட செகண்ட் பார்ட் வந்து பயங்கர ஹியூஜாக வந்து எடுத்தால் தான். இப்போ அவெஞ்சர்ஸ் இன்ஃபினிட்டி வாரோட எண்டு கேம் வந்து சூப்பராக இருக்கனால தான் அந்த எண்டு கேம் வந்து கரெக்டாக ஒரு மனசில் நிற்குது. இப்போ அவெஞ்சர்ஸ் இன்ஃபினிட்டி வாரை விட ஏஜ் ஆஃப் அல்ட்ரான் மாதிரி ஒரு படமாக எண்டு கேம் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, எந்த மாதிரி இருந்திருக்கும்னு யோசிச்சு பாருங்கள். ஸோ அது மாதிரி இல்லாமல் இருந்தால் ரொம்ப நல்லது. சிசு 2 வந்து அதை விட ஒரு சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணணுன்ட்டு நானும் நம்புகிறேன். அண்ட் இந்த படத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? சிசு 2 வந்து சிசு 1 விட வந்து ஹிட் ஆகுமா ஆகாதா? அண்ட் வந்து சிசு 2வோட ட்ரெய்லர் ரியாக்ஷன் வந்து உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? ஓகேவா இல்லை சூப்பரா அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணி விடுங்க. அண்ட் தட்ஸ் இட் கைஸ், தட்ஸ் இட் ஃபார் திஸ் வீடியோ. நான் இதில் என்ன தப்பாக சொல்லியிருந்தாலோ மாற்றி சொல்லியிருந்தாலோ அதை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் வந்து வேறு எதனா விஷயங்கள் நான் எதனா மிஸ் பண்ணியிருந்தாலுமே நீங்கள் கீழே கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். அண்ட் தட்ஸ் இட் ஃபார் திஸ் வீடியோ. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். See you on the other one. Until then, this is Hats Off signing off. Take care. Cheers. Bye. தம்பி